அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாள்தோறும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திக்ரு மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்மாகிறது அல் அதுலு. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி இப்படி கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தான் நீதமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி திருமறை கூறுகிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கூறுவது மட்டும் விட்டு விடாமல் தன்னுடைய அடியானாக நீங்களும் என்னோட அடியாரான நீங்களும் நீதமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பினான். எப்படி என்றால், இன்னல்லாஹ யஅமுருகும் பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா தன்னோட அடியார்கள் பற்றி இப்படி சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, நீதமாக இருங்க. அல்லாஹ் தஆலா அதனையும் அழகாக எந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றான் என்றால், சூரத்துல் ஜும்மாவிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளிவாசல்கள் பக்கம் விரைந்து வாருங்கள். அது என்ன வியாபாரமாக இருக்கட்டும் சரி, அதை நீங்க விட்டுருங்க. அல்லாஹ்வின் பால் நீங்க விரைந்து வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றதை நாம் ஜும்மாவிலே தினந்தோறும் அந்த இமாம் இறுதியில் ஓதுகின்ற அந்த குத்பாவில் நாம் கேட்கின்றோம். இன்னல்லாஹ யஅமுருகும் பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஜும்மாவிலும் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதமாக இருங்க. ஏன் அல்லாஹ் தஆலா நீதமாக இருக்கிற சொல்றான்? ஏனென்றால் அல்லாஹ் நீதமாக இருக்கின்றான். ஆதிலாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கக்கூடிய நீங்களும் நீதமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கின்றான் என்று சொன்னால், நாம் எப்படி நீதமாக இருக்க வேண்டும்? நாம் நீதமாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை நாம் நீதமாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் நீதமாக இருக்க சொல்கின்றான். உங்களுடைய மனைவிமார்களுக்கிட்ட நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செல்வங்க விஷயத்தில், உங்களுடைய சொத்து பத்துக்களில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி நம்மை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே. எனவே அல்லாஹ் தஆலாவை நாம் தஸ்பீஹ் செய்வோம். யா அதுலு 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 யா அஸ்மால் உஸ்னாவிலே நாம் பார்க்கக்கூடிய அடுத்த இஸ்மாகிறது அல் லத்தீஃபு. அவன் மிக்க மென்மையானவன். ஒரு விஷயத்தினுடைய நுணுக்கங்களையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கிலே இவ்வாறு சொல்கிறான், வஸர்ரு கௌலகும் அவ் ஜஹரு பிஹி இன்னஹு அலீம் பிதாத்திஸ் சுதூர். நீங்கள் மறைமுகமாகவும் நீங்கள் வெளிரங்கமாகவும் உங்களுக்குள் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கூறுகிறான், அலா யஅலமு மன் ஹலக். உங்களை படைத்தது யார் என்று அறிய வேண்டாமா? அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவன் எப்படிப்பட்டவன்? ஒவ்வொரு விஷயங்களுடைய நுணுக்கங்களையும் அவன் அறிந்தவன், மிக்க அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். எனவே லத்தீஃபாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹ் செய்வோம்.
யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃப் 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 யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃப். அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அறிவுங்கிறது எந்த அளவு இருக்கிறது என்று சொன்னால், பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையால் ரிஸ்க் அளிக்கின்றான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அந்த அறிவை, அல்லாஹ் தஆலா அந்த நுண்ணிய அந்த அறிவை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்கிறான் அல்லவா, யௌமல் கியாமத் நாளில் நாம் மனிதர்களுடைய அந்த நெகத்துண்டுகள் கூட அல்லாஹ் தஆலா நெகத்துண்டகம் முதல் கொண்டு நாம் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். எனவே நுண்ணியமான அறிவு கொண்ட, எனவே நீதத்திற்கெல்லாம் நீதம் சொல்கின்ற அல்லாஹ் தஆலாவை நாம் தினந்தோறும் தஸ்பீஹ் செய்து அவனை என்றென்றும் நான் நினைத்து கொண்டே இருப்போம். எனவே வாழும் காலத்தில் அல்லாஹ் தஆலா எதை நாம் செய்ய வேண்டி ஏவினானோ, எதனை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்தானோ அதன்படி வாழக்கூடிய நசீபு அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.